வணக்கம் மாணவர்களே. நாங்க சென்ற அலகில் வெப்பத்தில தன்வெப்ப கொள்ள, வெப்ப கொள்ள தொடர்பான சில வினாக்களுக்கு விடையளிக்கும் முறையளித்தோம். இப்போது நாங்கள் ஒரு படம் ஒன்றை போட்டு தொடர்ச்சியாக அந்த பாடத்தை கொண்டு செல்லுவோம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் படம் ஒரு மெழுதிரி காட்டப்பட்டிருக்கு. இந்த மெழுதிரி படம் வந்து நாங்க தீ எரிவதை பார்க்கிற மொழியும், ஆனா என்ன நடக்குது என்ற நிலை மாற்றங்களை அவதானிக்கிறதுக்கு தான் படம் போடப்பட்டது. பாத்தீங்களா இருந்தா இதுல காட்டப்பட்ட இந்த மெழுக பாத்தீங்கன்னா ஒரு நிலை வந்து என்ன சிந்திச்சு பாருங்க ஒருக்கா. இதுக்கு இருக்கிற அந்த மெழுகின்ற நிலை என்ன, இவ்விடத்தை நிக்கிற அந்த மெழுகின்ற நிலை என்ன, மெழுகின்ற மூன்றிலையும் இந்த படத்துல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்னல படிச்ச விஷயம் எடுத்தான் இங்க இதை பாத்தீங்களா இருந்தா இது வந்து திண்மமா இருக்கும். வெப்பம் ஏற்றி கொண்டு செல்லும் போது இதுக்குள்ள திரவமா மாறி இருக்கு. அதே திரவத்தை தொடர்ந்து வெப்பம் ஏற்றும் போது ஆவியா வருது. திரவாவி, அதாவது இங்க பரவின் ஆவி என்று சொல்றோம். இதுக்குள்ள இருக்கு திண்மம், திரவம், வாயு என்ற மூன்று நிலைக்கும் வர்றதுக்கு காரணம் வந்து என்ன? இது இங்க மாறுது, இது வந்து இப்படி போகுது. ரெண்டுக்கும் என்ன வெப்பத்தை வழங்குறோம். திண்மம் திரவமாக மாறும் இந்த செயற்பாட்டை இவ்வாறு சொல்றது. திண்மம் திரவமா மாறும். இந்த செயற்பாட்டுக்கு என்ன நாங்க ஒரு பேர் வழங்குவோம். என்ன திண்மம் திரவம் மாறுதல், அதுக்கு பேர் என்ன? உருகுதல். இது நாங்க வந்து படிச்ச விடயம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திரவம் வாயுவாக வருதுன்னா என்ன? அது வந்து ஆவியாதல். இது நாங்க நடைமுறை விஷயத்தை நாங்க பார்த்துக் கொள்றோம். இந்த ரெண்டு சொல்லியும் கவனிங்க. உருகுதல், ஆவியாதல் ரெண்டு சொல்றோம். மாறி சொல்லி பார்த்தோம்னா ஆவி திரவமா வந்தா என்ன? அதான் மழை பொழிகிறது, நாங்க ஒடுங்குதல்னு சொல்றோம். அதே மாதிரி திரவம் திண்மமா வந்து அதுக்கு என்ன? வெப்பநிலையை குறைக்கிறோம். முதல் வெப்பநிலையை கூட்டினாங்க, திரவம் பிரிச்சுக்க வைக்கிற மாதிரி தண்ணி திண்மமா வரும். அதுக்கு சொல்றோம் என்ன? உறைதல். இப்படியான செயற்பாட்டை படிச்சுட்டு இருக்கிறோம். கொண்டு வந்து ஒடுங்குதல் என்று படிச்சிருக்கிறோம். இன்னொன்று நாலாவது நாங்க பார்த்தோம்னா உறைதல் என்று பார்த்திருக்கிறோம். இதுல நான் போடப்பட்ட நோக்கம் வந்து உறைதல் என்றதும் உருகுதல் என்பதும் ஒரு நிலை மாற்றங்களை குறிப்பிடுது. ஆனா இதை விட நீங்க புதுசா ஒரு சொல்லு கேள்விப்பட போறீங்க. இதுல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து ஆவிதான் எரிஞ்சு கொண்டு போகுது. ஒரு ஐதரோ காவன், அதுக்கு வந்து நீங்க படிப்பீர்கள். இந்த பாடம் தொடர்பாக அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா உருகுதல் என்று படிப்பிச்சேன். இப்ப நான் உருகு நிலை என்ற சொல் சொல்லப்படுது. அங்க காட்டப்பட்டது உருகுதல், இங்க காட்டப்பட்டது வந்து உருகு நிலை. அப்ப நாங்க திண்மத்தை வெப்பமேற்றும் போது நிலையிலிருந்து திரவத்துக்கு மாறும். திண்மத்தை வெப்பமேற்றும் போது திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறும். இதுக்கு என்ன பிரச்சனை? உருகுது. அந்த உருவக்குள்ள ஒரு குறித்த வெப்பம் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் தான் என்ன? உருகு நிலை. அப்ப ரெண்டு ஒன்று இல்ல, அந்த செயற்பாடு விளங்குறதுக்காக உங்களுக்கு அந்த படம் போடப்பட்டது. ஒரு திண்மத்தை வெப்பமேற்றக்கு அது திண்மத்திலிருந்து திரவமாக மாறக்குள்ள ஒரு குறித்த வெப்பத்தில் இருக்கும். அது நிலை மாற்றத்துக்கு அந்த வெப்பத்தை பயன்படுத்தும். அதை சொல்றேன் இந்த உருகு நிலைன்னு சொல்றேன். அதே மாதிரி நான் முதலும் உங்களுக்கு அதுல காட்டியிருக்கிறேன். உறையிறன்ற விஷயம் பார்த்திருக்கிறோம். உறையிறன்னா திரவம் வந்து திண்மமா வாரதை பார்த்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா உரை நிலை என்ற விஷயம் சொல்லப்படுது. அதையே பார்த்து நாங்கள் திரவத்தை குளிர விடும் போது திரவத்தை திண்மத்துக்கு வரும். இது நாங்க பார்த்து உறையுதண்டு. ஆனால் அந்த உறையிறதுக்கு நாங்க குறித்த வெப்பத்தை குறைச்சு கொண்டு போக அந்த மாறும் ஒரு குறித்த வெப்பநிலை தான் என்ன? அது உரல் எனப்படும். திண்மநிலைக்கு மாறுகின்ற போது திரவம் திண்மநிலைக்கு மாறுகின்ற போது ஒரு குறித்த வெப்பநிலை தான் அதன் உரல்னு சொல்றது. ரெண்டும் வந்து என்னத்தை குறிக்குதுன்னா திரவியத்தின் வெப்பநிலை தான் குறிக்குது. இங்கே பாத்தீங்கன்னா குறித்த வெப்பநிலை தான் குறிக்கும். இதுல உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா பனிக்கட்டி என்றது வந்து திரவமா வரப்போதுண்டா உருகுது. திண்மம் திரவமாக வருதுண்டா கீழே போடப்பட்ட அனைத்தும் வந்து ஒரு விளக்கத்துக்காக போடப்பட்டிருக்கு. எல்லாம் பாடமாக்கணும் இல்ல, விளக்கத்துக்காக போடப்பட்டிருக்கு. பனிக்கட்டி எடுத்தீங்கன்னா சைவர்பாசி வெப்பநிலையெல்லாம் உருகும். அதை மாத்தி நாங்கள் சைவர்பாசியில் இருக்க பனிக்கட்டி திரவமா இருந்தா திருப்பி நாங்க திருமலையை கொண்டு வந்தாலும் அதன் பெருமானம் ரெண்டும் ஒரே பெருமானம் தான் இருக்கும். திண்மம் உருகுநிலை உரல்ல ரெண்டு லிங்க் பண்ணி பார்த்ததா இருந்தா ஒரு குறித்த பொருளின் உருகுநிலையும் உரல்லையும் ஒரே பெருமானம். பெருமானம் ஒன்றா இருந்தாலும் ஆனா செயற்பாடு வேற. ஒன்று திண்மம் திரவமாகிற வெப்பநிலையை சொல்லுது, மிட்டது
திரவம் திண்மமா மாறுகின்ற அந்த குறித்த மாறா வெப்பநிலை சொல்லப்படுது. இதுல பாத்தீங்களா இருந்தால் இப்ப தங்குதன் என்று நீங்க படிச்சிருக்கீங்க, தங்குதன் போட்டீங்கன்னா அதனோட உருவநிலையை பாத்தீங்கன்னா திண்மம் திரவம் ஒரு வெப்பநிலை மிக உயர்வா இருக்கு. இதான் நாங்க மின்குமிழ்ல பயன்படுத்தி மிக உயர்ந்த வெப்பநிலை எரியறதுக்கு பயன்படுத்துறோம். பனிக்கட்டி எங்கட கையில ஒண்ணே டக்குன்னு உருகிடும். ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒரு கட்டலுக்கா சும்மா பார்த்துக்கொள்ளலாம். ஈயத்தின் உருவில வந்து 330 வாசி. இன்னும் அடுத்த விடயத்துக்கு சும்மா போவோமா இருந்தால் கொதிநிலை. இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். கொதிநிலை வீடுகளில் நாளாந்த சொல் பாவிக்கிற தண்ணி கொதிச்சுட்டா இருப்பின வீடுகள்ல சமையல் சேர்ந்து தண்ணி கொதிச்சுட்டா அல்லது இப்ப சோறு சமைக்க கொள்ளாம தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை போடுங்கன்னு சொல்லிக்கணும். இந்த அவைக்கு சொல்லிருக்கு. ஆனா இங்க நாங்க பாக்குற கொதிநிலை வாரண்டா நாங்க பார்த்துனாங்க இந்த ஆவியாக கொண்டு வர கட்டம் கொண்டு வரும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா திரவத்தை வெப்பமேற்றுறோம். அது திரவத்திலிருந்து என்ன செய்யும் வந்து திரவம் கொதித்து கொதித்து ஆவியாக வரும். திரவம் வந்து வாயுவா வரும். திரவம் வாயுவா வரையக்குள்ள ஒரு குறித்த வெப்பம் ஒன்று இருக்கும். அங்க பார்த்தனாங்க ஆவியாதன்னு பார்த்தனாங்க திரவத்தை வெப்பமேற்று அந்த வெப்பநிலை படிப்படியா அதிகரிச்சு ஒரு கட்டம் வரைக்கும் என்ன செய்யும்னா கடைசி வெப்பத்துல வந்து நிற்கும். அதான் அதன் உயர் வெப்பநிலையா இருக்கும். அதுக்கு பிறகு அந்த திரவத்திலிருந்து நம்ம மாறிக்கொண்டிருக்கும், ஆவியா மாறிக்கொண்டிருக்கும். அப்படி திரவம் வாயுவாக மாறுகின்ற மாறா வெப்பநிலை ஈஸியா நீங்க படிச்சு சொல்லலாம். திரவம் வாயுவாக மாறும் மாறா வெப்பநிலை. இந்த தண்ணிக்கு பாத்தீங்கன்னா 100 பாசி, அல்கோலுக்கு 78 பாசி. தண்ணி மெட்கோலும் கலந்திருந்தா ஹீட் பண்ண முதல்ல ஆவியாகும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அல்கோல் பண்ணிட்டு ஓடியும். அதுல வந்து கொதில கூடினால் இதுல பாத்தீங்கன்னா செம்பு இரும்பு எல்லாம் போடப்பட்டிருக்கு. செப்புக்கு பாத்தீங்கன்னா 2310, இரும்புக்கு 2750. அப்ப இரும்பு ஒரு ரெண்டா அந்த வெப்பநிலை மிகவும் உயர்வா தேவைப்படும். ஆனா ஒட்சிஜனுக்கு மைனஸ்ல போடப்பட்டிருக்கு. ஏன்டா எங்கட சாதாரண வழியில அது எங்கட சூழல் வெப்பநிலை வாயுவாக இருக்கும். அதை ஒடுக்கி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வெப்பநிலை தேவைப்படுது. எங்களுக்கு வழியில் இருந்து ஒட்சிஜனை பிரித்தெடுக்க இது பயன்படுது. அடுத்தபடியும் நாங்க கொஞ்சம் தரவுகள் பார்த்து உருவில பார்த்துருக்கிறோம், உரல்ல பார்த்துருக்கிறோம், கொதில பார்த்துருக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் பார்க்க போறோம், மறை வெப்பம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அவ்வளவுடைய இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திண்ம பனிக்கட்டி அது ஒரு வாசில் இருக்கு. அதுக்கு ஒரு வெப்பத்தை வழங்குறோம். வெப்பத்தை வழங்கும் போது திரவமா இருக்கு. ரெண்டுலயும் பாருங்க திண்ம பனிக்கட்டி திரவ நீரா மாறுது. வடிவா பாருங்க, வடிவா அடுத்தது பார்க்கும்போது இல்ல பாருங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா கட்டாயம் வெப்பத்தை வழங்கணும். வெப்பத்தை வழங்கினால் என்ன மாற்றம் நிகழும்? வெப்பநிலையில மாற்றம் பெறணும். ஒரு பொருள் 25 பாசி என்ற ஹீட் பண்ணி 26 27 கூடிக்கொண்டு போகும். ஆனா பனிக்கட்டி பொறுத்த வரைக்கும் சைவர்ல இருக்குமா இருந்தால் நீங்க வெப்பத்தை வழங்கினால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சைவராக இருக்கு. வெப்பநிலை மாற்றம் நடைபெறவில்லை. ஆனால் என்ன நடந்திருக்கு? நிலை மாற்றம் நடக்குது. பாடமாக்கிற மரபு பண்ண பயப்படுறது சின்ன விஷயம் பாருங்க. இதுலயே சொல்லலாம் பாருங்க, நிலை மாற்றம் நடைபெறும் போது அதாவது திண்மம் திரவமாக மாறும் போது வெப்பநிலை மாற்றம் நிகழாம இருக்கும் என்றால் நான் கொடுத்த வெப்பம் இங்க அவ்வளவு என்ன செய்யப்பட்டிருக்கு? உறிஞ்சிருக்கு. அதான் மறைக்கப்பட்டிருக்கு. திண்மம் திரவமாக மாறும் போது கொஞ்சம் வெப்பம் உறிஞ்சி எடுத்திருக்கு. அதான் மறை வெப்பம். அப்ப நிலை மாற்றம் நடைபெறும் போது உறிஞ்சப்படும் வெப்பம் தான் என்ன? வெப்பநிலை மாற்றம் இல்லாத உறிஞ்சப்படும் வெப்பம் தான் மறை வெப்பம். இது முதலாவது ஒரு விஷயத்தை நாங்க பார்த்துக்கொள்றோம். ரெண்டாவது பாத்தீங்களா இருந்தா இது சிந்திச்சு பாருங்க. தண்ணிண்ட கொதிலேன்னு படிச்சு நாங்கள் 100 வாசில தண்ணி கொதிக்கும்னு பார்த்தது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா வெப்பத்தை வழங்கினாலும் 100ல இருக்கு. ஏண்டா ஆனா 100ல இருக்கு, 100க்கு பிறகு ஹீட் பண்ணினால் திரவம் வாயுவாக மாறும். நிலை மாற்றம் நடைபெறும் கட்டாயம். ஆனா வெப்பநிலை மாற்றம் நடக்கும்னு பாருங்க, அது நடக்குது. நிலை மாற்றம் நடக்கும். இங்கே நிலை மாற்றம் நடந்தது, ஆனா வெப்பநிலை மாற்றம் இல்லை. இதை ரெண்டையும் வச்சா டக்குன்னு பாடமாக்கலாம். நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை மாற்றம் நடைபெறாம இருக்க நாங்க வழங்கின வெப்பம் காட்டையில அது உறிஞ்சிருக்கு. அதான் மறை வெப்பம். இதுல உங்களை கேள்வி கேட்கிற வேணுண்டு, மறை வெப்பம்டா இப்ப தண்ணி எடுத்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணி ஒரு ஆளுக்கு ஊத்திப்பாங்க கையிலண்டா அது வந்து சுடுந்தான். ஆனா கொதிநீர் ஆவி படுவதா, கொதிநீர் படுவதா அதிக வெப்ப சக்தியை கிடக்கண்டு கேட்டா நீங்க கொதிநீர் சொல்லணுமே. இது கொடுக்கப்பட்ட வெப்பம் 100 வரைக்கும் இருக்கு. 100க்கு பிறகு கொடுத்த வெப்பம் சேர்ந்தா நேரடி இருக்கும். கொதின்றாவில் இருக்கும். ஆகவே கொதின்றாவிலான் வெப்ப சக்தியின் அளவு அதிகமா இருக்கும். இந்த விடயம் உங்களுக்கு விளங்கினால் மறை வெப்பம் என்பது எப்போது நிகழுது? வடிவா பாருங்க, திண்மம் திரவமாக வரும். அதுக்கு என்ன பேர்? உருகுதல்.
உருகும் போது மறைக்கப்பட்ட வெப்பம் உருகலின் தன்வர வெப்பம். இது என்ன செய்யுது? திரவம் வாயுவாக மாறும் போது மறைக்கப்பட்ட வெப்பம் ஆவியாதலின் தன்வர வெப்பம் என்று இந்த மர வெப்பத்தை ரெண்டு வகைப்படுத்தலாம். ஈஸியா விளங்கி இருக்கும் நம்புறேன். அடுத்து நாங்க மறை வெப்பத்துல வந்து உருகலின் தன்மர வெப்பம் தொடர்பாக விளங்கப்படுத்தினது அங்க பார்த்தோம். சொல்ல பார்க்க போறோம். உருகலின் தன்மர வெப்பம் என்ன? அதே படம் தான் பாத்தீங்கன்னா தெரியும். திண்மம் திரவமா வருது, ஆனா வெப்பநிலை மாற்றம் இல்லை. இங்க வெப்பம் மறைக்கப்பட்டிருக்கு. அதன் போது உறிஞ்சப்பட்ட வெப்ப சக்தியின் அளவு இங்க காட்டப்பட்டிருக்கு 3.36 தர 10 ஜூல். இங்க என்ன வருது? திண்ம பனிக்கட்டி திரவம் வருதுண்டா, திண்மம் என்றா அது என்ன நிலையில் இருக்குண்டா உருகு நிலையில் இருக்கு. அது என்னவா வருதுண்டா திரவ நிலைக்கு வருது. ஆனா இந்த அளவு எங்களுக்கு முக்கியம். என்னன்னு சொன்னா பனிக்கட்டில பெரிய திணிவுகள் இருக்கலாம், ஆனா நாங்க கணித்தலுக்காக ஒரு ஓரளவு பெருமானம் எடுக்கிறதுக்காக 1 கிலோ எடுக்கிறோம். ஆகவே உருகு நிலையில் இருக்கிற ஒரு குறித்த திண்மத்தின் ஓரளவு என்பது இங்க 1 கிலோ குறிக்குது. 1 கிலோகிராம் திணிவை அதே வெப்பநிலையில் இருக்கும் திரவம், அதாவது சைவர்வாசி இருக்கிற பனிக்கட்டிய சைவர்வாசி இருக்கிற நீராக மாற்றுகின்றோம். அதுக்கு வழங்குற வெப்பம் தான் என்ன? உருகலின் தன்மர வெப்பம் எனப்படும். ஈஸியானது. உருகுநிலையில் இருக்கிற ஓரளவு திண்மத்தை அதே வெப்பநிலை திரநிலைக்கு மாற்ற தேவையான வெப்ப சக்தி தான் உருகலின் தன்மர வெப்பம். அதன் பெருமானம் வந்து 3.36 15 இதுல காட்டப்பட்டிருக்கு. இன்னொரு மர வெப்பம் உங்களுக்கு சொன்னா ஆவியாக்களின் தன்மர வெப்பம். இது அதே பகுதியில் பாருங்க, நீர் நீராவி வருது. என்ன நிகழுது? நிலைமாற்றம் நிகழுது. இங்க 100 வாசிலிருந்து 100 வாசி ஆவிக்கு வருது. வெப்பநிலை மாற்றம் இல்லை. இது எந்த கட்டம்? கொதிநிலை. கொஞ்சம் கொதிநிலையில் இருக்கின்ற திரவத்துக்கு அளவு சொல்லப்படுது. இங்க ஓரளவு திணிவு 1 கிலோகிராம் நீரை அதே வெப்பநிலையில் இருக்கிற அந்த வெப்பநிலை மாற்றம் இல்லை ஆவியாக மாற்ற தேவையான வெப்பத்தின் அளவு தான் ஆவியாக்களின் மர வெப்பம். ஈஸி. கொதிநிலையில் இருக்கிற ஓரளவு திணிவு திண்மத்தை அதே வெப்பநிலையில் உள்ள ஆவிநிலைக்கு மாற்ற தேவையான வெப்ப சக்தி தான் என்ன? ஆவியாரின் தன்மர வெப்பம். அந்த பெருமானம் 2.26 தர 10 ஜூல் இங்க காட்டப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு சும்மா தெரிஞ்சிருக்கணும். இந்த விடயம் அது பாடமாக்க வேண்டிய விஷயம் இல்லை. 2 விடயம் இருக்கு மர வெப்பத்திலிருந்து தெரிஞ்சா காணும். இது தொடர்பான வினாக்கள் நாங்கள் பரீட்சை வினாவில் வந்த கேள்வி ஒன்று இருக்கு. நாங்கள் அந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். 2 பாத்திரம் இருக்கு. அது முதல் வந்த வினா தான். அதுல தொகுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கு. பாத்திரம் ஏயில் ஒரு வெப்பமானி இடப்பட்டது. அதன் பின் பாத்திரத்தை தொடர்ச்சியாக வெப்பமாக்கும் போது நீர் ஒரு குறித்த வெப்பநிலைக்கு வந்த பின்னர் வெப்பமானி வாசிப்பு உயர்வடையா இருந்தது. என்ன சொல்லப்பட்டிருக்கா நாங்க செய்ததை பார்ப்போம். நீர் ஒரு குறித்த வெப்பநிலைக்கு வந்தா பிறகு வெப்பமானி வாசிப்பு வந்து உயராம இருக்கு. அப்ப என்ன அப்படியே விளங்குதுண்டா, இந்த நீர் ஒரு குறித்த வெப்பம் மாறனா படிச்சிருக்கிறோம். என்ன 100 வாசி வரைக்கும் இருக்கு. இப்ப நீரா இருக்கு, வெப்பநிலை வாசிப்பு உயர்வடையா நின்று இருக்குன்னா அது வாயிலைக்கு போய் கொண்டிருக்குன்னு அர்த்தம். வெப்பநிலை மாறா வந்துருக்கு, கடைசி கட்டத்துக்கு வந்துச்சு. மாறா வெப்பத்துக்கு குறித்த வெப்பத்துக்கு வந்துச்சு. அந்த குறித்த வெப்பநிலையை எவ்வாறு அழைக்கலாம்னு கேள்வி. அப்ப திரவம் வந்து படிச்சிருக்கிற முதலே அந்த திரவம் மாறாத வெப்பநிலைக்கு வந்தா அந்த வெப்பநிலை என்ன? அதுக்கு படி என்ன? கொதிநிலை. இது நாங்க முதலே பார்த்த விடயம். அச்சந்தர்ப்பத்தில் நீரில் எதனையும் அவதானிக்கலாம். தண்ணி கொதிச்சு கொண்டிருக்க நீங்க எட்டி பார்க்கலாம், அல்லது தண்ணி கொதிச்சு வெளியில வரைக்கும் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா பாத்திரத்துக்குள்ள இருந்து குமிழி குமிழியாக வந்து கொண்டிருக்கும். இதான் நாங்க அவதானிக்கூடியமா இருக்கும். தண்ணி கொதிச்சுட்டு இருந்தா ஆவையை தொட்டு பார்க்காமலே பார்த்து அவதானிக்கூடிய விடயம் வந்து ஆவி பறந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்லா கொதிச்சிருந்தால் வாய் குமிழிகள் என்ன செய்யும்? அங்கிருந்து வெளியேறும். குமிழிகள் வெளியேறும் என்றாலும் சரி, அல்லது வாய் குமிழிகள் வெளியேறும் என்றால் சொன்னாலும் சரி, வாய் குமிழிகள் வெளியேறும். இதுக்கான விட வந்து இதுதான் கொடுக்கப்பட்டது. இதுல வந்து வாய் குமிழி போடாம குமிழிகள் வெளியேறும் என்றாலும் அதுக்கு விட கொடுத்தது. அதில் நடைபெறும் நிலை மாற்றம் என்ன? பார்த்தா தெரியும் என்ன நிலை மாற்றம் இருக்குது. அப்ப கொதிச்ச அப்புறம் நிலை மாற்றம் நிகழ்வுதான் கேள்வி. இப்ப திரவமா இருந்தது என்னவா மாறும் என்று கேட்டா வாயுவாக மாறும்.
படிச்சபடியே முன்னுக்கு விளங்கினபடியே வச்சுக்கொண்டு ஈஸியா நாங்க இந்த கேள்வி கூட செய்யலாம். அச்சந்தர்ப்பத்தில் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு என்ன? அச்சந்தர்ப்பத்தில் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு என்ன? பாத்தீங்களானே 100 வாசிலிருந்து 100 வாசிக்கு போகுது. அப்போது உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு என்ன? இதைத்தான் கேட்கிறான். இதைத்தான் கேட்கிறான். அப்ப என்னபடியா இருக்கும்? மறை வெப்பம் ஒன்று போட்டாலும் சரி, ஆவியாக்களின் மறை வெப்பம் உண்டாலும் சரி, ஆவியாக்களின் மறை வெப்பம். அடுத்து நாங்கள் தொடர்ந்து செல்வோம். படம் ஒன்றை பார்க்கிறீர்கள். இந்த படத்தில் வெப்ப இடமாற்ற முறைகள் காட்டப்பட்டிருக்கு. அதுல A என்ற ஒரு கட்டம், B and C என்ற 3 செயற்பாடுகள் காட்டப்பட்டிருக்கு. ஒரு தீ ஒன்று எரிஞ்சு ஒன்று இருக்கு. இதுல கையை மேல் நோக்கி வச்சிருக்கின்றார். இந்த இடத்துல இவருடைய உணர்வு என்னவா இருக்கும்? இந்த கட்டத்திலையும் என்ன உணர்வா இருக்கும்? இந்த 3 கட்டத்திலையும் வெப்பத்தை உணர்கின்ற கட்டம் தான். மூன்றும் வெப்பத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா மூன்றும் ஒவ்வொரு விதத்துல அந்த வெப்பத்தை இடமாற்றி பெறணும். அந்த 3 முறையும் இதுல ABC என்று போடப்பட்டிருக்கு. இந்த முறையை நாங்கள் பேர் வாங்கும் போது யோசிப்போம். இது நாங்கள் முதல் தரைக்காற்று கடற்காற்று படிச்ச மாதிரி யோசிப்போமா இருந்தால் ஒரு இதுல இருக்கிற வழிகள் என்ன செய்யும்? இந்த வெப்பத்தை பெற்று அங்க இருக்க துணிக்கைகள் மேல் நோக்கி சென்று அட கையில படுது. இதனால இங்க இருந்து மேல் நோக்கி அந்த வெப்பம் செல்வதால் அதுக்கு பேர் மேற்காவுகை என்று சொல்லலாம். மேல காவி கொண்டு போறபடியா மேற்காவுகை என்று ஞாபகப்படுத்தி வைக்கலாம். இன்னொரு பேர் உடன்காவுகை, மேற்காவுகை அல்லது உடன்காவுகைன்னு சொல்லலாம். அதாவது துணிக்கு இங்க வெப்பத்தை பெற்றுக்கொண்டு மேல் நோக்கி செல்லுது. அடுத்த பி பாட்டை பாத்தீங்களா இருந்தால் துணிக்கைகள் வெப்பமேற்றி கொண்டு மேல் நோக்கி சென்றாலும் பக்கப்புறமாக இங்க கை வச்சிருக்கும் போது இங்க வெப்பம் செல்லுது. அதாவது துணிக்க மேலாம் செல்லணும், ஆனால் பக்கமாக செல்லுது. இந்த பி என்ற முறை ஒரு துணிக்க இருக்கிற இடத்துல நிகழ போது துணிக்க இல்லா இடத்துல நிகழும். இதை சொல்றது கதிர்ப்பு என்று சொல்றோம். கதிர்ப்பு முறை மூலம் வெப்பம் கடத்தப்படுது என்று நாங்க சொல்லலாம். அடுத்த நீங்க பாத்தீங்களா இருந்தால் இந்த கதிர்ப்பை நாங்க கதிர்வீசல்னு சொல்லலாம். சிக்கு நாங்க போவோம். சி என்று பாத்தீங்கன்னா கடதாசி மட்டை குறுக்க வச்சிருக்கு. ஏனென்றா கதிர்ப்பு முறை மூலம் வெப்பம் செல்லாமல் தடுக்கிறதுக்காக கடதாசி மட்டை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வெப்பத்தை பெற்ற அந்த துணிக்கைக்குள்ளால அந்த வெப்பம் போய் கையடை கை சுடும். தான் கரண்டிகளுக்கு எங்களுக்கு என்ன போடப்பட்டிருக்கு? கைப்பிடிகள் வெப்ப காவலிகளாக போடப்பட்டிருக்கு. இந்த முறைக்கு நாங்க வைக்கிற பேர் தான் என்ன? கடத்தல். அப்ப வெப்பம் இடமாற்றப்படும் முறைகள் 3 கடத்தல், உடன்காவுகை, கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல் என்ற 3 முறைகளை படிக்கிறோம். இதுல பாத்தீங்களா இருந்தால் கட்டாயம் துணிக்க தேவையான முறைகள் மேற்காவுகைக்கு துணிக்க தேவை, கடத்தலுக்கு துணிக்க தேவை. ஆனால் இந்த பி என்ற மெத்தட் கதிர்ப்புக்கு துணிக்கை தேவையானது இல்லை. எனவே இது தொடர்பாக நாங்கள் விளக்கமாக பார்ப்போமா இருந்தால் நீங்க சிந்திச்ச படியத்தை பார்க்கிறோம். கடத்தல் ஒரு திண்மத்தின் ஊடாகத்தான் செல்லும். கட்டாயம் துணிக்கையிலிருந்து துணிக்கையை வெப்பமாக்கி கொண்டு முன்னோக்கி செல்லலாம் என்ன கடத்தல். அது நீங்க பாக்குறீங்க. இந்த படம் கடத்தல் காட்டப்பட்டிருக்கு. இதுல கைக்கு போற சூடு அங்க காட்டப்பட்டிருக்கு. உடன்காவுகை வெப்பமாக்கி மேலே செல்லும் துணிக்கைகள் ஓட்டம் உடன்காவி ஓட்டம் எனப்படும். அதை நீங்க படத்துல பார்த்திருக்கிறீர்கள். துணிக்க மேல் நோக்கி செல்றத பாக்குறோம். கதிர்பண்டு சொன்னா வெப்பமாக்கிய பொருளிலிருந்து சடப்பொருள் உதவியின்றி மின்காந்த அலைகளாக வெப்பம் செல்லல் முக்கியம். மின்காந்த அலைகளாக வெப்பம் செல்லும் முறை 2 டெஸ்டுக்கு அதுக்கான விடை என்ன? கதிர்ப்பா இருக்கும் அல்லது கதிர்வீசல் சொல்லலாம். இங்க நீங்க துணிக்க இருக்கணும் இல்ல, மின்காந்த அலை வடிவில் இங்க பி என்ற முறை விட்டா அது கதிர்ப்பு கதிர்வீசலாக இருக்கும். இதுல விஷயம் ஒன்று இருக்கு, முக்கியமான விடயம் ஒன்று பார்ப்போம்.
கருமை நிறமான உடுப்புகள் போடுறார்கள் இருக்கு. கருமை நிறமான கரடான மேற்பரப்புகள் இருந்தா அந்த மின்காந்தலையா வார அந்த வெப்பத்தை என்ன செய்யக்கூட உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு கூட இருக்கு. இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற வந்து கருப்புட போடலாம், ஏன்னா சூடு அங்க வந்து குளிர் நாடுன்றபடியே அது வெப்பத்தை உறிஞ்சி வச்சிருக்க வேண்டிய தேவையில் இருக்கு. எங்கட வெப்பமான நாடுகள்ல வந்து அந்த கருப்புடையில போட்ட மாதிரி இருந்தா வெயிலுக்குள்ள போகும்போது சுடும். நாங்க அப்படி அடுப்புகள் போடாமல் வெண்மை நிறமான நாடுகளை தான் போடுறோம். ஏன்னா வெண்மை நிறமும் மினுக்கமான மேற்பரப்புகளும் வந்து வெப்ப கதிர்ப்பேன்னு செய்யும், திருப்படையே செய்யும். இது சும்மா சிறிய விடயமா இருந்தாலும் இது தொடர்பான வினாக்கள் கூட பரீட்சைகள்ல போட்டிருக்கணும். எனவே இந்த கருமை நிறமான மேற்பரப்பு, வெண்மை நிற மேற்பரப்புகள் தொடர்பான விடயங்களும் கரடான மினுக்கமான மேற்பரப்பு தொடர்பான விடயங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்த நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் 2014 ஆண்டு வந்த வினா ஒன்று பார்க்கிறோம். சூரியன் எல்லா திசைகளுக்கும் ஒளியை வெப்பத்தையும் வழிவிடும். முதலாவது கேள்வி, எவ்வெப்ப இடமாற்ற முறை மூலம் சூரியனிலிருந்து வெப்பம் புவிய வந்தடைகின்றது? இதுல ஊடகம் அவசியமான முறைகள் நாங்க பார்த்தனாங்கள் கடத்தலும் மேற்கோயம் பார்த்தனாங்கள். ஆனா பூமியை விட்டு தொலைவில் நிற்கிறது மின்காந்த அலை வடிவில வந்து எங்கட வெப்பத்தை சூரியன் வழங்குறபடியா அந்த முறையை சொல்ற என்ன கதிர்ப்பு என்று சொல்லலாம், அல்லது நீங்க கதிர்வீசல்னு சொல்லலாம். இதுக்கான விட வந்து விளங்கிக்கொள்ளுவியல். மேலே ஒன்றில் நீர் குறிப்பிட்ட ஏனைய வெப்ப இடமாற்ற முறையிலிருந்து எங்கனம் வேறுபடும்? அதாவது ஏனைய 2 முறை ஏனைய வெப்பட மாற்ற முறைன்னா தெரிஞ்சிருக்கும். ஏனைய வெப்பட முறை வந்து ஒன்று கடத்தலும் மேற்காவையும். இந்த ஒன்றில் குறிப்பிட்ட ஏனைய வெப்பட மாற்ற முறையிலிருந்து ஏன் வேறுபடுதுன்னா இதுக்கு என்ன ஊடகம் அவசியம் இல்லை. ஒரு விடயம் வந்து ஊடகம் அவசியம் இல்லை இதற்கு, மற்ற ஊடகம் அவசியம். ஒரு விடயம் நாங்க சொல்லலாம் நோமலாவே. மற்றது பூமியை விட்டு மிக தொலைவில் இருக்கிறது வர்றபடியா இடையில வெற்றிடம் இருக்கு. வெற்றிடத்து கூட செல்லும் மின்காந்தலைகள் வெற்றிடத்து கூட செல்லும். அப்ப அதே மாதிரி இங்கேயும் என்ன வெற்றிடத்தினூடாக செல்லும். இந்த 2 விடயத்தையும் நாங்க இதுல இந்த கேள்விக்கு பார்க்கலாம். சின்ன விடயம் என்று பார்த்தா மாணவர் பரீட்சை எழுதுனா போடப்பட்டிருக்கு. அடுத்த பாத்தீங்களா இருந்தால் சொன்ன நிறமாற்றங்கள், நிறங்கள், கரடான மேற்பரப்பு, மினுக்கமான மேற்பரப்பு தொடர்பாக அறிஞ்சிருக்கணும். இதுவும் 2019 ஆண்டு வந்து வினா, ஒரே அளவான சர்வசமமான சம அளவு நீர் கொண்ட இரு உலோக பாத்திரங்கள் ஏபி சூரிய ஒளி படும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதை படம் காட்டுகின்றது. ஒன்று கருப்பு மேற்பரப்பு போடப்பட்டிருக்கு இதுல ஏ, இன்னொன்று மினுக்கமான மேற்பரப்பு பி. இதுல என்ன கேள்வி வரான்னு பார்க்கும் போது நோமலா யோசிங்க, உள்ளுக்கு தண்ணி இருந்தா எந்த தண்ணி முதல் கொதிக்கும் என்று யோசிச்சால் ஒரே வெப்பத்தை வழங்கினாலும் கருப்பு உதவி செய்ய போது கதிர்பால் வருகின்ற வெப்படமாற்ற முறையும் உண்டு. வெப்பத்தை வழங்கினாலும் கடத்தல் மூலம் போகலாம், மேற்கா மூலம் போகலாம், கதிர்ப்பின் மூலம் போகலாம். ஆனா கதிர்ப்பு வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை கருப்பைக்கு இருக்கிறபடியா இந்த தண்ணியும் செய்யும் பிறவா கொதிச்சிடும், பிறவா சூடா இருக்கும். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த தண்ணி வந்து பளபளப்பான மேற்பரப்பை விட கருப்பு மேற்பரப்பு நீர் வந்து உயர்வான வெப்பத்தில் இருக்கும். கேள்வி ஈஸியானது. குறைந்த வெப்பநிலையில் உள்ள நீரில் குளிக்க எந்த வெப்ப பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும்? அப்ப ஏக்க போட்டா கூட சுடும், எந்த பாத்திரம் பயன்படுத்த வேண்டும் கேட்டால் விட வந்து டி. இரு தாங்கி நீரும் வெப்பநிலை வேறுபாடாக இருக்க காரணம் ஜாது. இப்ப கருப்பு வந்து என்ன பளபளப்பான மேற்பரப்பை விட மினுக்கமான மேற்பரப்பை விட கருப்புக்கள் வெப்பத்தை உறிஞ்சும். கருப்பை விட வந்து பளபளா உறிஞ்சிற வெப்பத்தின் அளவே குறைவா இருப்பதால வந்து அங்க வெப்பநிலை வேறுபாடு இருக்க காரணமா இருக்கு. இப்படியான விடைய நீங்க அங்க எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவரை நாங்கள் கற்ற வெப்பம் என்ற பாடத்தினுடைய ஒரு சாராம்சத்தை மீட்டு பார்ப்போம். நாங்க படித்திருக்க விடயங்களை பார்ப்போம். வெப்பநிலை என்ற விடயம் நாங்க படிச்சிருக்கிறோம். வெப்பநிலை என்று சொன்னால் ஒரு பொருள் ஆக்கிய துணிக்கு என்ற இயக்க சக்தி தொடர்பான அளவிட என்று சொல்லி பார்த்தோம். அது ஈஸியா நாங்க படிச்ச நாங்க விடயம். அந்த வெப்பநிலை அளக்கிறதுக்கு பல்வேறு அளவு திட்டங்கள் இருக்கு. அதுல ஒன்று வந்து கெல்வின் அளவு திட்டம், பரனைட் அளவு திட்டம், மற்றது கெல்வின், பரனைட், செல்சியஸ் என்ற 3 அளவு திட்டங்கள் இருக்கு. இந்த 3 அளவு திட்டத்திலையும் சில சமன்பாடுகள் தொடர்புகள் படிச்சினாங்க. அதுல வந்து கெல்வினுக்கும் செல்சியஸுக்குமான தொடர்பு இந்த K=C√73 நாங்க பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி வெப்பநிலை தொடர்பாக நாங்கள் பார்க்கிற விடயம் ஒன்று இருக்கு, வெப்ப கொள்ளளவு பார்த்து நாங்கள் வெப்ப கொள்ளளவு சொல்லும் போது 2 இருக்கு. ஒன்று தன்வெப்ப கொள்ளளவு, இன்னொன்று வெப்ப கொள்ளளவு படிச்சிருக்கிறோம்.
அதாவது இங்க பாத்தீங்கன்னா வெப்ப கொள்ளளவுன்றது பொருளின் வெப்பநிலை ஒரு வாசி அதிகரிக்கும் போது வார வெப்பநிலை மாற்றம். அதாவது நாங்கள் வெப்பநிலை மாற்றம் வந்து ஒரு வாசி அதிகரிக்கணும். பொருளொன்றின் வெப்பநிலை ஒரு வாசியால கூட்ட தேவையான வெப்பம் தான் வெப்ப கொள்ளளவு. பொருளின் வெப்பநிலைக்கு இங்க திணிவு சொல்லணும். 1 கிலோ திணிவின் பொருளின் வெப்பநிலையை அல்லது ஓரலகு திணிவு பொருளின் வெப்பநிலை ஒரு வாயால் கூட்ட தேவையான வெப்ப சக்தி. இங்க நீங்க டெஸ்ட்டுக்கு பார்க்கும்போது வெப்ப கொள்ளளவு தொடர்பான இந்த சமன்பாடு C சமன் Q உங்கள் தீட்டா, அதே சமயம் C சமன் Q எங்கள் M இன்டு தீட்டா, இதான் எழுவா மாட்டேங்குது. நாங்கள் Q சமன் C தீட்டா, Q சமன் MC தீட்டான்னு படிச்சு நாங்கள் இங்க வந்து வெப்ப கொள்ளளவு அலகு வந்து ஜூல் கெல்வின் பாசி போடலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஜூல் கிலோகிராம் பாசி பேர்னு போடலாம். அதே ஜூல் கிலோகிராம் கெல்வின் பேர்னு போடலாம். அது நீங்க படிச்ச விடயங்கள் நாங்க பார்க்கிறோம். அதே சமயம் வெப்பநிலை வேறுபாடு காரணமாக சக்தி இடப்பாட்டு முறை வந்து வெப்பம் என்று சொல்றோம். வெப்பத்தை அளக்கும் அலகு வந்து ஜூல் படிச்ச முறை. இப்ப கடைசியா படிச்ச விடயம் வந்து வெப்ப இடமாற்ற முறைகள் 3 ஒன்று கடத்தல், இன்னொன்று கதிர்வீசல், மேற்காவை. இதுக்கு மட்டும் என்ன ஊடகம் அவசியம் இல்லை, மற்றதுக்கு தேவை. நிலமாற்றம் ஏற்படும் போது வெப்பநிலை அகத்துறிஞ்சப்படுமா இருந்தா வெப்பநிலை மாற்றம், அதான் மர வெப்பம்னு சொல்றோம். அது ஒன்று ஆவியால் தன்மர வெப்பம், உருவலை தன்மர படிச்சிருக்கிறோம்.